எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தாங்க பார்க்க போறோம். பூரி பார்த்தீங்கன்னா சுட்டு வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் அமுந்து போகாம நல்ல சாஃப்டா நல்ல புசு புசுன்னு சூப்பரா இருக்குங்க. உருளைக்கிழங்கு மசாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கடலை மாவு எதுவுமே சேர்க்காம நல்ல கெட்டியான உருளைக்கிழங்கு மசாலும் இந்த புசு புசு பூரியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டு மாவை பிசைஞ்சு நம்ம பூரி போட்டோம்னா கரெக்டா இருக்கும். மாவை ஃபர்ஸ்டே நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கையிலேயே கூட மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 5ல இருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 1 இன்ச் இஞ்சிய துருவிட்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற 3 வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வந்துடும். இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்ப இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி சேர்க்கறனால உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடும் போது வயிற்று பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப உருளைக்கிழங்கையும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப 2 கப் தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலேயே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதக்கும் போது. அதனால எனக்கு தேவைப்படல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு கட்டிகளா இருந்துச்சுன்னா அந்த கரண்டிலேயே நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு உடைச்சு விட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதான். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. மறுபடியும் மூடி வச்சுறேன். நான் ஒரு 4 நிமிஷம் மசாலா வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நிறைய பேர் வந்து கடைகள்லயும் சரி கடலை மாவை கரைச்சி ஊத்துவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனா நம்ம கடலை மாவு ஊத்தாமலே மசாலா பாருங்க நல்லா கெட்டியா இருக்கு. ஆறி வரும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரா தயாராயிடுச்சுங்க. பூரிக்கு மட்டும் இல்லாம தோசைக்கும் சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். பிளேட்ல 3 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில வாங்கின கோதுமை மாவு தான் சேர்த்திருக்கேங்க. 1/4 கப் அளவு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்ல அளந்து சேர்த்திருக்கேன். எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்திருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம சேர்த்த உப்பு சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோடவே 1/2 கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இலக்கமா பிசையக்கூடாது. நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் பிசைஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி வந்து இழுக்குங்க. நான் சேர்த்திருக்கிற மாவுக்கு எனக்கு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். மாவு பாருங்க எந்த அளவுக்கு டைட்டா இருக்குன்னு. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம்னா மாவு நம்ம பூரி போட்டு எடுக்கும் போது ரொம்ப எண்ணெய் இழுத்த மாதிரி இருக்கும். இப்ப அவ்வளவுதான், மாவை நல்லா இந்த மாதிரி டைட்டா பிசைஞ்சாச்சு. இப்ப பிசைஞ்ச மாவை ரெஸ்ட் விடணும்னு அவசியம் கிடையாது. உடனேவே நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்க ஊற வச்சீங்கன்னாலும் பூரி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இலக்கமா பிசைஞ்சிங்கனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். பூரி மாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மாவை பிசைஞ்ச உடனே பூரி போட்டுருங்க. அப்பதான் எண்ணெய் குடிக்காம
நல்ல புஷ்ஷுன்னு பூரி சூப்பரா வருங்க. இப்ப சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம வந்து பூரிக்கு மாவை பிரிச்சுக்கலாம். சப்பாத்திக்கு பிரிக்கிற மாதிரி பெரிய உருண்டைகள் வந்து பிரிக்க வேண்டாம். குட்டி குட்டியா பிரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கவும் அழகா இருக்கும், தேய்க்கிறக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நான் குட்டி குட்டியா உருண்டைகள் பிரிச்சுட்டேங்க. நம்ம எடுத்திருந்த 3 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவு ரவைக்கு எனக்கு 23 உருண்டைகள் பக்கமா வந்திருக்குங்க. நமக்கு 23 பூரி உருண்டைகள் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நான் எல்லாத்தையுமே ஒரே சைஸ்ல பிரிச்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு உருண்டையை மட்டும் வெளியே எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு மேல காயாம இருக்கும். இப்ப நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உருட்டின உருண்டையை நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சமா ஆயில் தேய்ச்சி தட்டிக்கலாங்க. நம்ம வரமாவை தூவி விட்டு கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நம்ம பூரி வந்து தேய்ச்சி எடுத்தோம்னா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெயில அதிகமா கசடு விழுகும். எண்ணெயவே தடவி நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது டஸ்ட் விழுகாம இருக்கும். எண்ணெயில நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. மாவுலயும் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டா தொட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். பாருங்க, பூரிக்கு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த திக்னஸ்ல இருந்துச்சுன்னா கரெக்டா நமக்கு உப்பி பூரி நல்லா சாஃப்டாவும் உப்பியும் வரும். இப்ப இன்னொரு மாவையும் நான் தேய்ச்சி காமிக்கிறேங்க. நல்லா எண்ணெயை கையிலையும் தொட்டுக்கோங்க, அந்த தேய்க்கிற கட்டையிலையும் தொட்டுட்டு மாவுலையும் கொஞ்சமா எண்ணெயை தொட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. அதிகமா எண்ணெய் தொடணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா ஒரு விரல்ல தொட்டு நீங்க தேய்ச்சிங்கனாலே போதும். பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இப்ப நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாங்க. பூரி பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் நல்லா ஹை ஹீட்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. நல்லா புகை வர அளவுக்கு நீங்க சூடுபடுத்திக்கணும். கொஞ்சம் மாவு சேர்த்து பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டோன்னா பொரிஞ்சு மேல வந்துடணும். இப்ப இதை வெளியே எடுத்துடலாம். பூரி வந்து சேர்த்துக்கலாங்க. தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு போட்டோன்னே அழகா புஷ்ஷுன்னு உப்பி வருது. மாவு நம்ம கரெக்டா பிசைஞ்சிருக்கோம், எண்ணெயும் கரெக்டான சூட்ல இருக்கு. அப்பதான் இந்த அளவுக்கு நமக்கு பெர்ஃபெக்டான பூரி வந்து கிடைக்குங்க. இப்ப பூரியை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நல்ல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதே போல இன்னொரு பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனேயுமே ஒவ்வொரு பூரியும் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வருங்க. பாருங்க, அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க பூரி சுட்டு வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் பூரி இப்படியே தான் இருக்கும், அமுந்து போகாது. நீங்க ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிற மாதிரி இருந்தா ஒன்னோட ஒன்று மேல மேல நம்ம வைக்கும் போது அமுந்து போகும். மற்றபடி நீங்க இந்த மாதிரி தட்லி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பூரி அப்படியே தாங்க இருக்கும். ரொம்பவே ஃப்ளஃபியான சூப்பர் சாஃப்டான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலையும் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.